ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அலச போகிறோம். இப்போ குறிப்பாக இன்னைக்கு அரசியல் செய்திகளில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது எதுனா தமிழ்நாட்டு காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் அதாவது காலில்லாத ஆட்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி பரிசு வாங்கி ஆகணும் அல்லது பரிசை பாதியாக பிரிச்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி. இது எப்படின்னா அவங்கள கேலி பண்ணுறது இல்லை, அல்லது கால் இல்லாதவங்களை பற்றி தவறாக பேசுறது இல்லை. ஆனால் காங்கிரஸ் தன்னோட நிலைமை என்ன, தமிழ்நாட்டில் தன்னோட பலம் என்ன அப்படின்னு அதை என்ன சொல்கிறது, செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணுறது இல்லையே. அவங்க இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலமாக வீணாக போய் கடைசியில் தமிழ்நாடு மட்டும்தான் அதை தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக மட்டும்தான் அதை உண்மையிலே தூக்கி சுமக்குது. காங்கிரஸால் திமுகவுக்கு பலமா அல்லது திமுகவில் காங்கிரஸுக்கு பலமா அப்படின்னா, காங்கிரஸால் பலம் இல்லைன்னா இல்லை, காங்கிரஸால் திமுகவுக்கு ஒரு 20% பலம் அப்படின்னா, திமுகவால் காங்கிரஸுக்கு 80% பலம். என்ன காரணம்னா, அவங்க சொல்லிகிட்டு இருக்க விஷயம், காங்கிரஸ் கூட இருந்தால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவை ரொம்ப நம்புவாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அடிமட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு காங்கிரஸ்கிட்ட ஆளே இல்லை. அது எப்போவுமே மேல்மட்டத்தில் உட்காந்து ஒரு பண்ணையார் கட்சி மாதிரியே வளர்ந்துட்டாங்களா. இப்போவும் அவங்க கீழ்மட்டத்தில் ஆட்களை சேர்க்கலை. ஒரு பூத் ஏஜெண்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா இடமும் அங்கே எம்டியாக இருக்குது. தப்பித்தவறி அவங்க எப்படின்னா தனியாக போட்டி போட்டாங்கன்னு என்ன நடக்கும், டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவில் தான் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக காங்கிரஸுக்குள்ளேயே ஏகப்பட்ட சங்கிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான் அப்படிங்கிறது ஒரு மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இங்கே ஜோதிமணியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே காங்கிரஸ் முகமூடி போட்ட சங்கி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் ஜோதிமணிக்கு அடுத்து எம்பி சீட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி கிடைச்சா கூட அங்கே இருக்கிற அதாவது கரூரில் இருக்கக்கூடிய திமுக ஆட்கள் தோக்க வச்சுருவாங்க. அங்கே இருக்கிற சொற்ப காங்கிரஸ் ஆட்களே அவங்கள ஜோதிமணியை தோக்கடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் மாணிக் தாக்கூர் யாருன்னு அவங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அவர் ரேஷன் கார்டை தூக்கி காமிக்கணும், இந்த பாருங்கய்யா நான் தான் ஏன் மாணிக்கம் தாக்கூர், இங்கே பாருங்க நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கேன், விருதுநகர் தொகுதியில் இருக்கேன்னு ஒவ்வொரு தெருவாக வீடு வீடாக அவர் தன்னோட ஐடி கார்டை கொண்டு போய் நான் தான் மாணிக்கம் தாக்கூர்னு சொல்லி சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவரோட புகழ். இப்போது விஜயகாந்த் மகன் அங்கே போய் நின்னார்னா விஜயகாந்த் எல்லாருக்கும் தெரியும், அதனால் அவர் மகனையும் தெரியும் அப்படின்னு கிட்டத்தட்ட போன தேர்தலில் ஒரு மார்ஜினில் தான் தப்பிச்சார் மாணிக் தாக்கூர். அப்படி தப்பிச்ச அந்த காங்கிரஸ் முகமூடி போட்ட சங்கி என்ன பேச்சு. ஆனால் இவ்வளோ பேச்சு பேசும்போது அந்த தலைமை ராகுல் காந்தி கண்டிக்கலை, வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் நேற்று அங்கே நடந்த கூட்டத்தில் பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள், அங்கே என்ன 18 எம்எல்ஏக்கள் அண்டு 10 எம்பிஸ், அப்புறம் கூட மற்ற தலைவர்கள் மற்ற ஆட்கள்லாம் போயிருக்காங்களா, அங்கே போய் பேசுனதில்லை. நமக்கு கிடைச்ச தகவல் படி பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள் திமுக விட்டு வந்தோம்னா நம்ம தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதாகவும், ராகுல் காந்தி என்ன பண்ணார்னா, நீங்கள் சரி யாரும் இனிமேல் இந்த கூட்டணி பற்றி பேசக்கூடாது அப்படின்னு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கல்ல. இன்றைக்கி ஏற்கனவே திமுகவில் பெரிய அளவுக்கு அதிருப்தி, காங்கிரஸ் ஏன் இன்னும் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு பல இடங்கள்ல இருந்தும், அது திமுகவோட அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிலிருந்து, கீழ்மட்ட நிர்வாகிலேருந்து மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் காங்கிரஸ் ஏன் நம்ம தூக்கி பிடிச்சி சமக்கணும், அங்கே 25 சீட்டு கேட்டு இல்லை ஒருவேளை 30 சீட்டு அங்கே கொடுத்தாங்கன்னா 30 சீட்டுக்கும் நம்ம தான் பணம் செலவு பண்ணணும், நம்ம தொண்டர்கள் தான் வேலை செய்யணும், அவங்கள பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போய் அவங்கள எம்எல்ஏ ஆக்கணும், அது நமக்கு என்ன தலையெழுத்தா? அந்த சீட்டுக்கு பதிலாக வேறு ஆட்களுக்கு நம்மளே எக்ஸ்ட்ரா நிற்க முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா நின்னோம்னா நம்ம தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க. நம்ம 180 சீட்டுக்கு பதிலாக ஒரு 200 சீட்டு நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம ஈஸியாக 150 சீட்லேயே நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு 30 சீட்டு கொடுத்து, இந்த முறை எப்படி பார்த்தாலும் 30 சீட்டு கொடுத்தா கூட ஒரு 10லேருந்து 15க்குள்ளே ஜெயிப்பாங்களாங்கிறது டவுட்டு. ஏன்னா அங்கே வேலை செய்ய காங்கிரஸ் ஆள் இல்லை. அதுபோக திமுக அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இப்போ எப்படின்னா ஒரு செய்தி அப்படிங்குள்ளே பரவிடுதா, ஏன்னா டிஜிட்டல் யுகம். அப்படி பரவுனதுக்கப்புறம் காங்கிரஸ் மேலே எல்லா திமுக தொண்டர்களுக்கும் பெரிய அதிருப்தி இருக்குது. நான் சொல்கிறது திமுக தொண்டர்கள், அதுபோக காமன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதாவது திமுக இல்லாமல்
ஒரு அதிமுக சார்பு இல்லாமல், பிஜேபி சார்பு இல்லாமல், அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா சார்பு இல்லாமல், அப்புறம் எப்பவும் ஸ்டாண்டர்டாக ஒரு பேச்சை வச்சு மயங்கி நிற்கக்கூடிய ஒரு 8% 10% ஓட்டு வச்சுருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்பு இல்லாமல் ஒரு காமன் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எப்படி பார்த்தாலும் எல்லா தேர்தல்லையும் அவங்க 20லேருந்து 30% கிட்ட 25% இருக்காங்க. அந்த காமன் பீப்புளும் காங்கிரஸை கழட்டி விட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காங்கிரஸோட நிலைமை. அப்போ இப்படி விளையாட விட்டு, இப்படிலாம் பேச விட்டு, அவர் ராகுல் காந்தி இவரோட ஸ்டாலினோட சேர்ந்து ஆழம் பார்த்தாரா? அல்லது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி வேடிக்கை பார்த்தாங்களா? அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க வேடிக்கை பார்த்தது என்ன நடந்துருச்சுன்னா, அடிமட்ட அளவில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மனசளவில் பெரிய அளவுக்கு பிளவு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ராகுல் காந்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். இதுக்கப்புறம் காங்கிரஸ் நம்ம கூட்டணியில் தான் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா திமுக என்ன செய்வாங்க? அதிகபட்சம் 15 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20 சீட்டுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட 15 சீட்டே அதிகம் அப்படிங்கிறது பெரும்பாலானோரோட கருத்து. நான் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸுக்கு நம்ம எதிரி கிடையாது. அப்புறம் பாஜகவுக்கு எதிரி கிடையாது. ஆனால் பாஜக அங்கே 60-70 சீட்டு மினிமம் கேட்குறதா நமக்கு தகவல். என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஏடிஎம்கேல எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் அங்கே என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணி ஜெயிக்க போகிறாங்க, அல்லது இவிஎம் வச்சு ஜெயிக்க போகிறாங்களா? ஆனால் இதையும் சொல்லிடுவோம். இந்த இடைச்செருகலை எப்படின்னா, இந்த முறை இவிஎம்மில் கோளாறு பண்ணி ஜெயிக்கலாம்னு நினச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு கலவரம் வரும். ஏன்னா ஒரு தொகுதியிலையும் திமுக மக்கள் இந்த எஸ்ஐஆருக்காக திமுகவோட பிஎல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அந்த தொண்டர்கள் அவங்க பட்டிருக்க பாடு நான் நேரடியாக நிறைய இடங்களில் பார்த்தேன். அவங்க பட்டிருக்க பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பணம் செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, மக்களை திரட்டி இதில் விடுபட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் 97 லட்சம் பேர் விடுபட்டிருக்கு. அதையும் தாண்டி திரும்ப ஆட்களை கூட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்கல்ல. அப்புறம் இவ்வளெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவிஎம்மில் ஈஸியாக நோகாமல் அப்படி நொங்குதுன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஞானேஷ்குமார் என்ற சொம்பு திருடன் அவரோட கைங்கரியத்தில் இப்படி ஏதாவது இவிஎம்மில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிஜேபி ஒரு 10-20 சீட்டு ஜெயிச்சர்லாம் நினச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் கலவரம் வரும். ஏன்னா நமக்கு அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் திமுக அதிமுக தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அதிமுக ஏன் சொல்கிறேன்னா, அதிமுக தொண்டர்கள் உடம்புல ஓடுறதும் திராவிட ரத்தம். அவங்க வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒருவேளை பிஜேபியை கூட்டணியை கழட்டி விட்டாலும் விடலான்ற ஒரு பேச்சு இருக்குது. ஒருவேளை தப்பித்தவறி ஏடிஎம்கே பிஜேபியை கழட்டி விட்டாச்சுன்னா இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்களோ, ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்களோ, அதை விட அதிகமாக ஒரு மைனர் மார்ஜினில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதா இப்போ கலைச்சூழல். இப்போது காங்கிரஸ் அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தலைமை இப்போ அடுத்து இங்கே வர்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அல்லது ஸ்டாலினோட பேசி, அல்லது ஸ்டாலினோட அவர் நியமிக்கிற ரெப்ரஸன்டேட்டிவோட பேசி இத்தனை சீட்டு அப்படின்னு பேசி முடித்தா கூட காங்கிரஸில் அதிருப்தி தெரிவிக்கிறதுக்கு தொண்டர்கள் இல்லை. திமுகவில் தொண்டர்கள் நிறையா இருக்காங்க. அவங்க முழுக்க 99% தொண்டர்கள் காங்கிரஸ் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க எந்தெந்த தொகுதியில் போட்டி போட்டாலும் அந்த உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, போன முறை கொடுத்த 25 தொகுதியை கொடுத்து போன முறை 18 சீட்டு ஜெயித்தாங்க இல்லையா, இந்த முறை 8 சீட்டு கூட ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஜெயிக்க மாட்டாங்க. திமுக கேடர்ஸ், திமுக தொண்டர்கள் அவங்கள ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் திமுக 150 சீட்டில் போட்டி போட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 135 140 சீட்டில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உயிரை கொடுத்து போராடுவாங்க. ஏன்னா உயிரை கொடுத்து போராடினா தான் அங்கே மற்ற இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அவங்க செய்யக்கூடிய கோல்மால் இதெல்லாம் தாண்டி வரணும். இப்போ என்னென்னா அதிமுக அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதி இப்போதைக்கு காமெடியாக இருக்குது. ஒருவேளை சில மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது மாதம் 2000 தருவேன், ஆண்களுக்கும் பஸ்ஸில் இலவச பஸ்ஸு. அப்போ எதுக்கு டிக்கெட் அடிக்க வேண்டியது இல்லையே, எப்போ வேணாலும் அப்படி இப்போ எல்லாமே இலவசம் சொல்லிடலாமே. அதாவது பெண்களுக்கு இலவச பஸ்ஸுனால் வீட்டு வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி சில பஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 100 பஸ் இருக்குன்னா ஒரு 20 பஸ்ஸு இலவச பஸ்ஸுன்னு சொல்லியிருக்கலாம் பெண்களுக்கு மட்டும். அப்போ ஆண்களுக்கும் இலவச பஸ் அப்படின்னா அது என்ன கணக்குனே ஒன்றும் புரியலை. அது இப்போதைக்கு காமெடியாக பார்க்கப்படுது. அது போக வீடு கட்டி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னன்னா நம்ம மக்கள்கிட்ட ஒரு படித்த ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது ஒரு மாதிரி கொஞ்சம் அறிவார்ந்த மக்கள்கிட்ட இது காமெடியாக பார்க்கப்படுது. ஆனால்
கிராமங்களில் ஒரு கொஞ்சம் லோ லெவல் இருக்கிறவங்க ஏதாவது கிடைச்சா நல்லதுன்னு எதிர்பார்க்குறவங்க, அட எடப்பாடி பழனிசாமி சொல்றது நல்லா தானே இருக்குது, அப்போ அவருக்கு ரெட்டலைக்கே ஓட்டு போடுவோம், அப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து இவரும் வந்து நிறையா அள்ளி கொடுக்க வந்துட்டாரே அப்படின்னு நினச்சாலும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பிஜேபி அவங்களோட தொத்திக்கிட்டு நின்னாங்கன்னா ஏடிஎம்கேக்கு என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸா அப்படின்னா ப்ளஸ் பெருசாக இல்லை. ஒருவேளை பிஜேபி இல்லை அப்படி இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தில் வெளியில் நிறைய கேட்ட கருத்தோட தொகுப்பு. சரி, இப்போது பிஜேபி ஏடிஎம்கே அது அடுத்த கட்டத்தில் பேசிக்கலாம். இன்றைக்கி திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி இருக்குமா அல்லது உடைபடுமா அப்படின்னா 50-50 தான். அநேகமாக கூட்டணி இருந்தால் கூட திமுக அவங்கள டிக்டேட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத கேளு, உனக்கு வந்து 15 சீட்டு தான், அது வேணும்னா இரு, இல்லைன்னா வெளியே போய்கிட்டே இரு அப்படின்னா. அடுத்து காங்கிரஸ் முன்னாடி பேசியிருந்தாங்களே எதுக்கெடுத்தான் தாவேக்கான்னு, தாவேக்காவை பற்றி தனிப்பட்ட முறையில் நிறைய பேச முடியும். அந்த கட்சியோட நிலைமை வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அவங்கள இந்த மாதிரி கரூர் ஸ்டாம்பீடுக்கு திரும்ப நாளைக்கு அங்கே நாளைக்கு வந்து சிபிஐயில் என்கொயரி இருக்கா, அதுக்கு இன்றைக்கே அவர் கிளம்பி போகிறாரு தனி விமானத்தில். தனி விமானங்கிறது சாதாரண விஷயம். ஏன்னா அவர் எங்கே போனாலும் தனி விமானம் தான் போகிறார். ஒருவேளை சென்னையிலேருந்து திருச்சி போகிறா இல்லை, சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிறா இருந்தாலும் தனி விமானத்தில் போவார். அந்த மாதிரி தான் அவரோட நிலைமை. ஏன்னா அவர் எங்கே போனாலும் அப்படி தானே போகிறாரு. அது வந்து தவறு இல்லை. இன்றைக்கே போயிட்டார். அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த கரூர் ஸ்டாம்பீடு, கரூர் மரணங்கள் இருக்கு இல்லையா, அதிலேருந்து தான் வந்து வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கப்புறம் கூட்டணி சேர்க்கணும். அதுக்குள்ளே மற்ற எல்லாம் கூட்டணி சேர்ந்து முடிச்சாச்சுன்னா எம்டியாக இருக்கும். எம்டி கிரவுண்டில் எவ்வளோ தான் ஓட முடியும் அப்படின்னு அவரோட நிலைமை. அவரோட சேர்ந்து இவரும் காங்கிரஸும் சேர்ந்தாங்கன்னா தொண்டர் பலமே இல்லாத காங்கிரஸும் தொண்டர்களுக்கு அனுபவமே இல்லாத டிவிகேவும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? அதுதான் தமிழ்நாட்டோட இன்றைக்கி அரசியல் நிலவரம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நன்றி.